بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய எண்ணருமை சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு ஆனியத் அஹ்ல் கிதாப், ஹுக்கும் இஸ்திஅமால் ஆனியத் அஹ்ல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள் அவர்களுடைய பாத்திரத்தை புழங்குவதுடைய சட்டம் சம்பந்தமாக அபி சஅலபா அல் ஹுஷைனி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி. சொன்னார்கள், அவர் கூறுகிறார், குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதர் அவர்களே, இன்னா பி அர்லி கௌமி அஹ்ல் கிதாப், நாம் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தினர்கள் வாழக்கூடிய பூமியிலே வாழ்கின்றோம். அஃபனா அக்குலூஃபி ஆனியத்திஹிம், அவர்களுடைய பாத்திரத்திலே நாம் உணவருந்தலாமா என்று கேட்டார்கள். கால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா தஅக்குலு ஃபீஹா, அதில் நீங்கள் உணவு அருந்த வேண்டாம், இல்ல அன்தஜிது கைரஹா, அது அல்லாததை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதிருந்தாலே தவிர. அவர்கள் பிரயோகித்த பாத்திரம் மட்டும்தான் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், ஃபக்ஸிலூஹா, அதை நீங்கள் நன்றாக கழுகிக்கொள்ளுங்கள், வகுலூ ஃபீஹா, அதிலே உண்ணுங்கள் என்ற செய்தி புகாரியிலே கிதாபு சைத் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5478, 4596 ஹதீஸ்களில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர் நபிகளாரிடத்திலே கூறினார், இன்னா பி அர்லி கௌமி அஹ்ல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தினர் வாழக்கூடிய பூமியில் நாம் வாழுகின்றோம். அங்கு கபீலதி ஹுசைன், அவர் கேட்டவர் அந்த அபீ சஅலபா என்பவர் சொல்கிறார், எனது கோத்திரம் ஹுசைன் என்ற கோத்திரம், ஷாம் பிரதேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அஹ்லு கிதாப் என்று சொல்லப்பட்டிருப்பதனால, பொதுவாக அஹ்லு கிதாப் என்றால் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள், தௌராத் இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்களைத்தான் நாடப்படுகிறது. ஆனால் வெளிப்படை அவர்களை கொண்டு நாடப்படுதல் அந்நசாரா, கிறிஸ்தவர்களைத்தான் நாடப்படுகிறது. என்றால் அரபு சமூகங்களில் ஒரு கூட்டம் ஷாம் பிரதேசத்திலே வாழ்ந்து தனஸ்ஸரு, அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் பிரயோகிக்கின்ற புழங்குகின்ற பாத்திரத்தை நாங்கள் புழங்கலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிலே சாப்பிட வேண்டாம், அது அல்லாத அன்றி வேறொன்றை பெற்றுக்கொள்ளாத போது 2 நிபந்தனைகளை சொன்னார்கள். ஃபக்ஸிலூஹா, அதை நீங்கள் நன்றாக கழுகுங்கள். இந்த ஃபக்ஸிலு என்கிற வினைச்சொல் வெளிப்படையாக அது உஜூபை அறிவித்து கொண்டிருக்கிறது. வலம்ரு பி கஸ்லிஹா கப்ல இஸ்திஅமாலிஹா, அதை அந்த பாத்திரத்தை புழங்குவதற்கு முன்னால் அதை கழுவுவது கொண்டு ஏவப்பட்டிருக்கிறது, நபிகளார் ஏவி இருக்கின்றார்கள். ஏன்? அது அசுத்தம் என்ற கருத்திருப்பதனால், அவர்கள் பாவிக்கின்ற பாத்திரங்களிலே அசுத்தம் படிந்திருக்கும் என்பதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வாறு சொன்னார்கள். அசுத்தத்திலிருந்து அவர்கள் தூரமாவதற்காக வேண்டி, மது, பன்றி இறைச்சி போன்றவைகளிலிருந்து தூரமாவதற்காக வேண்டி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை நீங்கள் நன்றாக கழுகிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒகுலு மின்ஹா, அவ்வாறு நீங்கள் கழுகியதற்கு பின்னால் நீங்கள் அதிலே உண்ணுங்கள் என்ற ஏவல் வினை அது கேள்விக்கு பின்னால் வந்திருப்பதனால, அஃபனா குலூஃபி ஆனியத்திஹிம், அவர்களுடைய பாத்திரத்திலே நாங்கள் உணவருந்தட்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு பிறகு ஒரு ஏவல் வினை வருகின்ற பொழுது, நஹி விலக்கலுக்கு பின்னால்
ஏவல் வருகின்ற பொழுது லா தஅகுலு ஃபீஹா, அதில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று வருகின்ற அந்த ஏவல் அது முபாஹ். குலு மின்ஹா என்ற ஏவல் சாப்பிட வேண்டாம் என்று கூறியதற்கு பிறகு ஒகுலு மின்ஹா, அதில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற அந்த ஏவல் அம்ரு இபாஹா, கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்பதல்ல, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸிலிருந்து சஹாபா பெருந்தகைகள் தேவையான விடயங்களை நபிகளாரிடத்திலே கேட்பதிலே அவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவையான அவர்கள் மீது சந்தேகத்துக்குரிய பிரச்சனைக்குரிய விடயங்கள் இருந்தால் நபிகளாரிடத்திலே கேட்டவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், அல் அம்பியா 7ஆம் வசனம். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் அறிந்தவரிடத்திலே, குர்ஆனிய அறிவுள்ளவரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஹதீஸிலிருந்து அஹ்லு கிதாபுகள் யஹூதி நசாராக்கள் பிரயோகித்த பாத்திரங்கள் உண்ணுவதை தவிழ்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அசுத்தங்களிலிருந்து பேணுதலானவர்கள் அல்ல. அவர்கள் அந்த பாத்திரங்களிலே செய்வகளை மதுபானத்தையும் அவர்கள் வைப்பார்கள், மதுபானத்தையும் அதில் குடிப்பார்கள், அதிலே செத்தவைகளையும் பன்றியும் அவர்கள் சமைப்பார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அஹ்லு கிதாபுகள் புழங்கிய பாத்திரத்தை புழங்குவது மார்க்கத்திலே அனுமதி 2 நிபந்தனைகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று, அல்லா யூஜத கைரஹா, அது அல்லாததை பெற்றுக்கொள்ளாத போது, வந்தகசில அதை கழுகுவது என்ற நிபந்தனை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே அந்த வகையில் நாம் அது தவிர வேறு பாத்திரங்களை பெற்றுக்கொள்ளாத போது அதை கழுகி பிரயோகிக்கலாம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அசுத்தம் என்பது உறுதியாக வேண்டும். கழுகுவது கட்டாயம் வாஜிப் அல்ல, அது விரும்பத்தக்கது. என்ன காரணம் என்றால், அஹ்லு கிதாபுல் உணவு எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. தஆமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல் லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டுள்ள உணவு உங்களுக்கு ஹலால். ஆகவே அவருடைய உணவு அவருடைய பாத்திரத்திலே தான் வைத்து கொண்டிருப்படும். ஆகவே அதன்படிக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பாத்திரத்தை கழுவுவது கடமையாகாது. கூணுதாலிக ஹுவ முஸ்தஹப், அது முஸ்தஹப்பாக விரும்பத்தக்கதாக ஆகும். இந்த ஆயத்து அந்த அம்ருஃபியலை முஸ்தஹப் என்பால் திருப்புகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.